அல்லம் சூராவுடைய விளக்கம் போன தடவை பார்த்தோம். இன்னைக்கு வந்து சூரா அல் பக்ராவுடைய தஃப்சீர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது குரானில் 2வது சூரா அல் பக்ரா. இது இறங்கின காலகட்டம் முதல்ல பார்க்கணும். இந்த குரானில் ஃபஸ்ட்டு சூரா 2வது சூரா அப்படின்ன உடனே அது இறங்குனது ஃபஸ்ட்டு 2வதா? இப்போ இருக்கிற சீக்வன்ஸ் வந்து மாறி இருக்கு. குரான் இறங்கின சீக்வன்ஸு வேற. இப்போ நம்ம கையில் கிதாபில் இருக்கிற சீக்வன்ஸு வேற. இப்போ இந்த சீக்வன்ஸு ஏன் மாற்றணும்? எந்த சீக்வன்ஸில் இறங்குதோ அந்த சீக்வன்ஸ்லேயே அல்லாஹ் வச்சிருக்கலாம். எந்த சீக்வன்ஸு அல்லாஹ் சிறந்ததுன்னு நினைச்சானோ அந்த சீக்வன்ஸில் அல்லாஹ் இறக்கியிருக்கான். ஆனால் இறக்கி கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி வருஷம் அவங்க ரம்ஜான் வந்து குரான் வந்து ப்ரூஃப் பார்ப்பாங்க. ஒவ்வொரு ரம்ஜான்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குரான் வந்து ப்ரூஃப் பார்ப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க. 30 நாளும் ரசூல்லா வீட்டில் இருப்பாங்க. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். குரான் வந்து வச்சு ஃபுல்லாக ப்ரூஃப் பார்த்து அதில் எந்தெந்த ஆயத்து எந்தெந்த இடத்துல மாற்றணும், எந்தெந்த சூறாவில் எவ்வளோ ஆயத்து இருக்குது, அது எல்லாமே ஒரு வாட்டி ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. கடைசி வருஷம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பண்ண அந்த ஃபார்மேட் தான் இப்போ நம்ம வச்சிருக்கிற குரான்.